இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். Romans chapter 2 verse 7. He will give eternal life to those who keep on doing good, seeking after the glory and honor and immortality that God offers. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறது, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நற்காரியங்களை நற்கிரியைகளை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில தேவன் நமக்கு கற்பித்திருக்கிற, அவர் நாம் செய்ய சொல்லி சென்றிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்து முடிக்கின்ற போது கர்த்தர் நம்முடைய கிரியைகளிலே அவர் பிரியப்படுகிற தேவனாயிருப்பார். நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோமாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய நற்கிரியைகள். அவர் சிருஷ்டிக்கப்பட்டு எந்தெந்த நற்காரியங்களை இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது செய்தாரோ அவைகளை நீங்களும் நானும் செய்யும்படியாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாரோ அவர் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். தன்னை அடித்தவர்களை, தன்னை திட்டினவர்களை, தன்னை கொட்டினவர்களை, அவரை பரியாசம் பண்ணினவர்களை அவர் மன்னித்தார். ஆமென். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய சிந்தையுள்ளவர்களாய் அவருடைய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஆமென். நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கின்ற போது கர்த்தர் அதிலே பிரியப்படுவாராம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவிதமான கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறாராம். ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நாம் கர்த்தருடைய நற்கிரியைகளிலே பெருகுகிற பிள்ளைகளாய் நம்மை அவர் பயன்படுத்தும்படியாய் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் நாம் பெருக வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் தன்னுடைய வாழ்க்கையை போல மாற்ற வேண்டும் என்றால், அவரை போல நாம் வாழ வேண்டும் என்றால், நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பாதைகள், நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற போது அவர் தன்னுடைய கிரியையை நடப்பிக்கும்படியாய் அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருடைய கிரியைகள் நம்மிலே பெருகும்படியாய் நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவருடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அவர் எடுத்து அவர் பயன்படுத்துவார். அவர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை அவர் மகிமைப்படுத்துவார். அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமான நற்காரியங்களை செய்ய நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.